ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா 12th தமிழ் செகண்ட் மிட் டேர்ம் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே 12th தமிழுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்லோட் பண்ணிட்டேன். அதை பார்க்காதவோ போய் பாருங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து 7 1 வேர்ட்ஸ், மொத்தம் 45 மார்க் தான் எக்ஸாமு. 7 1 வேர்ட்ஸ், தென் 2 மார்க்ஸ். எண் வகை மெய்ப்பாடுகள் யாவை? இந்த நம்ம சொன்ன கொஸ்டினில் இருக்குது. மன உறுதியின் தேவை பற்றி திருக்குறள் கூறுவது யாது? திருக்குறளில் சிறந்த ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. செவியறிவு துறையை விளக்குக. இது வந்து 3 கொடுத்து 2 எழுதணும். அப்புறம் அடுத்து 2 மார்க் தான். பருவத்தே பயிர் நேர மேலாண்மையோடு பொருத்தி எழுதுக. இது நம்ம சொன்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டினில் இருக்குது. கடலுக்கான வேறு பெயர்களை எழுதுக. இது வந்து புக்கின் கொஸ்டின் பார்த்துக்கோங்க. அப்புறம் வந்து இலக்கண பகுதி 2 மார்க் தான். பொருள் வேறுபாடு அறிந்து தொடரமைக்க. கீழ்காணும் 4 சொற்களை கொண்டு தொடர்கள் எழுதுக. குதிரை, வேகம், ஓடு, தாவு. திரை, கான், கைத்தட்டல், மக்கள். மரபு சொற்களை தொடர்களில் அமைத்து எழுதுக. ஆற, அமர, வழி வழியாக. தொடரில் இடம்பெற்றுள்ள மரபு பிழைகளை நீக்கி எழுதுக. வாழைக்காட்டில் குயில்கள் அலறிக்கொண்டும் காகங்கள் கூவிக்கொண்டும் இருந்தன. கலை சொல்லாக்கம் தருக. டெபிட் கார்டு அனிமேஷன். அப்புறம் பகுபத புணர்ச்சி. இது வந்து ஒவ்வொரு இயல் பின்னாடியும் புக் பேக்கில் இலக்கணம் இது இருக்கும், அதை படித்தாலே போதும், அதை கண்டிப்பாக எழுதிடலாம். அப்புறம் பகுபத ஒளிபிறக்கணும் புணர்ச்சியும் நல்லா படிச்சு வச்சுங்க. தென் 4 மார்க். நாட்டிய அரங்கின் அமைப்பு, இளங்கோவடிகள் காட்சிப்படுத்தும் பாங்கு குறித்து உங்கள் கருத்து எழுதுக. இது நம்ம சொன்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டினில் இருக்குது. யானை புக்க புலம்போல தானும் உண்ணான் உலகமும் கெடுமே. ஓமையும் பொருளையும் பொருத்தி எழுதுக. அப்புறம் 6th லவ் மேட்டர், அதுவும் 4 மார்க் தான். திரைப்படத்தின் காட்சி ஆற்றலை எடுத்துக்காட்டுடன் புலப்படுத்துக. இதுவும் நம்ம சொன்ன கொஸ்டினில் இருக்குது. வேளாண் மேலாண்மை குறித்து நீவிர் பரிந்துரைப்பவற்றை எழுதுக. இது நம்ம சொன்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டினில் இருக்குது. அடுத்தும் 4 மார்க் தான். சொற்பொருள் பின்வரும் நிலை அணியை எழுதுக. இந்த அணி திருக்குறள் லெசனில் இருக்குது, எல்லாம் பார்த்துங்க. பழமொழியை வாழ்க்கை நினைவோடு பொருத்தி எழுதுக. யானைக்கும் அடிசருக்கும். இந்த பழமொழியை அர்த்தம் எழுதி அதுக்கு வாழ்க்கை நிகழ்வுக்கான ஒரு கதை எழுதணும். தென் அடிபிரலாமல் எழுதுக. மனப்பாட பாட்டு. காய்நெல் என தொடங்கும் புறநானூறு பாடல் கேட்டிருக்காங்க. மொத்தம் 2 மனப்பாட பாட்டு தான் இந்த எக்ஸாமுக்கு இருக்குது, நல்லா படிச்சு வச்சுங்க. அப்புறம் திருக்குறள் ஒரு 10 திருக்குறள் இருக்குது. தலை என முடியும் குறளை எழுத நீங்கள் கேட்டிருக்காங்க. ஸோ அவ்வளோதான். இடையில ஒரு 6 மார்க் விட்டுறோம்னு நினைக்கிறேன். இந்த 6 மார்க். அறிவுடைமை வாழ்வின் உயர்வுக்கு துணை நிற்கும் என்பதை வள்ளுவம் மலின்று விளக்குக. நிர்வாக மேலாண்மை குறித்து இறையன்பு கூறும் கருத்துக்களை தொகுத்து எழுதுக. இது நம்ம சொன்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டினில் இருக்குது. ஸோ மட்டும் நல்லா படிச்சுக்கோங்க. நம்ம சொன்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மட்டும் படித்தா போதும். கண்டிப்பாக உங்களால் செகண்ட் மிட் டேர்மில் தமிழில் 100க்கு 80 மேலே வாங்க முடியும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கல்வி கிங்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.